ஆரம்பிக்க ஒரு 4-5 மாட்டுல தான் ஆரம்பிச்சது. வந்து மெல்ல மெல்ல அப்படியே மாடுகள் கண்டுகள் போட கட்டி பார்த்து வந்து மாடுகள் கொஞ்சம் கூட வந்த உடனே மேய்க்க பிடிக்கிட்டேன். இப்போ நாங்கள் பட்டியில் போடுற கண்டுகள் நல்ல கண்டுகளாக போட்டுச்சுன்னு சொன்னால் அதை நானே குத்தி குறியெல்லாம் சொல்லிட்டு பழக்கிறது, பழக்கி கொண்டு போய் சவாரி கலைக்கிறது. எல்லா இடமும் போடுறாங்க. இங்கே முல்லைத்தீவு, வட்டாப்புல, அக்கரன், மற்றது இங்கே எங்க கண்டாவல, புளியம்புக்குன்னு ஒவ்வொரு சவாரி விட தானே அந்த இடங்கள் எல்லாம் போடுறாங்க. சொன்னால் இப்ப வயல் பட்டின பிறகு விடுகாலின்னு சொல்லி எல்லாரும் மாட விடுகளை மேய்க்கலாம். இன்னொரு கொஞ்ச காலத்தால சிறுபோகம் செய்ய வலிக்கிட்டுவாங்க. குளத்தால தண்ணி கொடுத்து மட்டப்படுத்தி தான் செய்வாங்க, ஃபுல்லா விதைக்க மாட்டாங்க. மேட்டு காணிகளை விட்டுட்டு மட்ட காணிகளும் செய்வாங்க. அப்பைக்குள்ள திரும்ப மாடு வந்து மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாம போகும். மாடுகளுக்கு மேய்ச்சல் இந்த முறை மட்டும் எங்களுக்கு 8 மாடு கிட்ட சேர்த்தது. கணக்கான 2 வருஷம் 3 வருஷம் கண்டுகள் எல்லாம் என்ன காரணத்தால மேய்ச்சல் குறைவு, சாப்பாடு மேய்ச்சல் தரவில்லை தானே. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலம் நிதி எஸ்பி சீலம் விளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முக்கொம்பம் பகுதியில் இருக்கிற சின்ன பல்லவராயங்கட்டு. இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த பகுதிக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் மறுபடியும் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து வயல் எல்லாம் வெட்டியாச்சு. பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வயல் வெட்டியாச்சு. நிறைய மாடுகள், பட்டி மாடுகள் இங்கெல்லாம் மேய்ஞ்சு கொண்டு நிற்கிது. அந்த பகுதியில் பார்த்தால் நிறைய மாடுகள் நிற்கிது. அவரத்தில் ஒரு சில அண்ணாக்கள் நிற்கணும். இப்போ நாங்கள் அந்த அண்ணாக்களை போய் சந்தித்து இந்த பகுதியில் அவைய வளர்க்குற இந்த பட்டி மாடை பற்றியும் இந்த பட்டி மாடு வளர்ப்பு சம்பந்தமான தொழில் அனுபவங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு அறியலாம். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பாருங்க. உறவுகளே, இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. முக்கியமான விஷயம் இப்பவே சொல்கிறேன். நாங்கள் நிற்கிற வந்து மிகப்பெரிய ஒரு வெளி என்று சொல்லலாம். பாருங்க, பெரிய ஒரு வயல்வெளி. அதால் இந்த இடத்துல வந்து காற்றா இருக்குது, பயங்கர காற்றா இருக்குது. வீடியோ கொஞ்சம் இறைச்சலாக நோய்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் தொலைவு குறைவாக இருக்கும். என்றாலும் வந்து பொறுமையாக வீடியோ பாருங்கோ, நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இடத்துல பாருங்கோ, அண்ணா மாடுகளை மேய்ச்சி கொண்டு வரார். அப்படியே அங்கே பார்த்தா நிறைய மாடுகள் நிற்கிது, வேறு பட்டியலும் நிற்கிது. என்ன விஷயம்னு சொன்னால், அண்ணாவுடைய மாடு அப்படி அங்கால மற்ற வயல், அந்த வெட்டாத வயல் அங்கே இருக்குது, அதுக்குள்ளே போகுது. அப்போ அண்ணா அங்கே பாருங்க போய் மேய்க்கிறார். அப்படி இங்கால மேய்ச்சி கொண்டு வரார். இந்த காட்சியை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குண்டு. நிறைய மாடுகள் கூட்டமாக வருது. அந்த அழகான ஒரு குட்டி கோவிலும் அந்த இடத்துல இருக்குது. இயற்கை அழகு நிரம்பிய ஒரு இடம்னு சொல்லலாம். அடிக்கிற காற்றுக்கு இந்த இடத்துலேருந்து போக மனமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இங்கே நிற்க சின்ன பல்லவராயங்கட்டு ஒரு இயற்கை அழகு நிரம்பிய கிராமம்ன்றே சொல்லலாம். அப்படியே இந்த பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தென்னை மரங்கள் நிறைய நிற்கிது. ஒரு அங்காலயம் நீட்டுக்கு பார்த்தா தென்னை மரங்கள் நிற்கிது. பாருங்கோ, வயலெல்லாம் வெட்டியாச்சு. வெட்டி இப்போ தண்ணி நிற்கிது. அதால் பார்க்க போனால் இந்த வைக்கோல் எல்லாம் வந்து மாடுகளுக்கு எடுக்கல ஒரு சூழ்நிலை. பாருங்கோ. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணாக்கு என்ன பேர்? எனக்கு வந்து சேந்தன். இந்த இடத்துக்கு என்ன பேர் அண்ணா? இந்த இடம் வந்து சின்ன பல்லவராயங்கட்டு. சின்ன பல்லவராயங்கட்டு. நாங்கள் இதுக்கு முதலுக்கு இந்த பகுதி வந்திருக்கிறோம். இந்த வயல் வெட்டு முதல் வயல் மேய்ச்சிருக்க வந்திருக்கிறோம். குளம் ஒருத்தருக்கேன். நீங்கள் என்ன மாடு வளர்ப்பு செய்கிறீங்களா? நாங்கள் விவசாயம், இது வயலும் தேய்க்கிறது, மாடுகளும் இது என்ன உங்களோட மாடு தான்? என்ன மாடு? எத்தனை மாடு இருக்குது? இதுக்குள்ள ஒரு 60 மாடு. 60
எவ்வளோ காலமா செய்கிறீர்கள்? நாங்கள் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கிட்ட மாடு இப்போ நாங்கள் ஒரு 4-5 மாடுல இருந்து தான் வாங்கி மெல்ல மெல்ல பெருக்கிறோம். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கிட்ட வரும். இப்போ பட்டியாக்கி 4-5 வருஷம் வரும். சரி அண்ணா, அப்போ வந்து ஆரம்பிக்க எத்தனை மாடு ஆரம்பிக்கிறீங்க? ஆரம்பிக்க ஒரு 4-5 மாட்டில் தான் ஆரம்பித்தது. இப்போ வந்து மெல்ல மெல்ல அப்படியே மாடுகள் கண்டுகள் போட கட்டி பார்த்து இப்போ வந்து மாடுகள் கொஞ்சம் கூட வந்த உடனே மேய்க்க பிடிக்கிட்டேன். என்னென்று உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது? முதல் நாங்கள் ஆரம்பத்துல இந்த யுத்தத்துக்கு முதல்ல இருந்தே மாடு தான் அப்ப வச்சிருந்தவர். வயல் விதைக்கிறது, வயல் விதைக்கப்பட ஆடுகளும் வச்சிருந்தேன். அப்ப இருந்து அதுக்கு பிறகு வந்து இந்த எங்க மாடுகள் வந்து வேற இடங்கள்ல நின்றது. அந்த மாடுகள் விட்டுட்டு போன மாடுகள்லயே சில மாடுகள் இல்ல, சில மாடுகள் நின்றது. அதை வச்சு அப்படியே மெல்ல மெல்ல பெருக்கி நின்றது. இப்ப யுத்தம் யுத்தம் சொல்றீங்களோ? யுத்தம் மேல வந்து நீங்க அப்பா எல்லாம் வச்சிருக்க மாடு வச்சிருந்தது? மாடு வச்சிருந்தாங்க. நீங்க வந்து அப்ப ஒரு 15 ரூபாய் மாடு நின்றது. அப்பக்கு நாங்கள் விட்டுட்டு போக மாடுகள் எல்லாம் விட்டுட்டு போனாங்க. இந்த இடத்துல எனக்கு அதான் எங்கட பழைய காணி. அப்ப விட்டுட்டு போனாங்க. இப்ப இந்த திரும்ப வரைக்குள்ள எத்தனை வருஷம் கழிச்சு வந்த நீங்கள்? 2009 போய் 2010 அப்படித்தான் வந்தாங்க. 10 அப்படித்தான் வந்து மூழ்குடிக்கிட்ட மாடுகள் வந்து எல்லா மாடும் இல்ல, ஒரு சில மாடுகள் வந்து சில எங்களுக்கு முன்னமே வந்து மேல்குடியேற்றம் செய்யப்பட்டார்கள் சில பேர் பிடிச்சி வச்சிருந்தவை. மற்றது சும்மா விடுகாலியாவுன்னுன்றது. அப்ப நாங்கள தெரிந்தானே குறியல் எங்கட மாடுகள் தெரிந்தானே. அப்ப ஜிஎஸ்ட போய் பதிவு செய்த எங்கட மாடுன்னு சொல்லி வேண்டி திரும்ப பசு மாடுகள் நாமன் மாடுகளை வித்துட்டு பசு மாடுகளை வச்சு பெருக்கினாங்க. பெருக்கி வந்து ஒரு கட்டம் மட்டும் கட்டி பார்த்தது. அதுக்கு பிறகு புரிய பட்டியா மாடு பெரியணும் பட்டியா இது ஒரு ஆள் போட்டு தான் நாங்கள் பாக்குறோம். நாங்கள் மாடு இன்றைக்கு அவர் வந்து அவர்கிட்ட வயல் வெட்டுக்க வேண்டி போயிட்டே நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம். நாங்கள் இந்த மாதிரி விஷயத்த நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொன்னா வந்தோன்னா ஒரு பேருங்க நீங்க ஒரு 4-5 மாடுல ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பெருக்கி வரணும்னு சொல்ற ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் தானே. இப்போ நீங்க வந்து ஆரம்பிக்க வந்து அந்த நேரத்துல வேண்டைக்க ஆரம்பிக்க எல்லாம் வந்து அந்த நேரத்துல மாடோட பொறுமை எவ்வளவு ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி? அப்ப சரியான குறைவு தான். அப்ப வந்து என்னன்னு சொல்றேன், 5000க்கு பண்ணலாம் 3000 அப்படிதான் இருந்தது மாடு. இப்ப அப்படி இல்லை தானே. இப்போ மாடுகளோட விலைகள் பெருமதிகள் கூட எனக்கு மாடு பண்றது பெரிய கஷ்டம் தான். கஷ்டம் தானே. நீங்க ஆரம்பிக்க 4 வேண்டைக்க கஷ்டம் இல்லை. ஆனா இப்போ 1 பண்றோம்னு சொன்னாலும் சரியான கஷ்டம் தான். என்ன விலை கூட பண்றேன்னு சொன்னாங்க. இது இப்ப வந்து என்ன ஊர் மாடு தானோ? இது ஊர் மாடு தான். இதுக்கு வடக்கு நிலதல் இல்ல, கேபிஎல் வந்து தான் கிளப்பு தான், கிளந்து தான் நிக்குது. ஊர் மாடுகள் தான் பெரிய கொண்டு வரீங்க. இது வந்து நல்ல ஒரு விஷயம், முன்னேற்றம். இப்ப இது வந்தோன்னா உங்களுக்கு வந்து இப்ப நீங்களும் விவசாயம் செய்றீங்கன்னு வயல் செய்றீங்கன்னு சொன்னா வந்து இப்ப இந்த மாதிரி எவ்வளவு ஏக்கர் 3 ஏக்கர் செய்யுது? நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்தமான்னு சொல்ல போனால் அது ஒரு 6 ஏக்கர் அப்படிதான் வரும். மற்றது வந்து நாங்கள் குத்தகைக்கு எடுத்து செய்யறோம். குத்தகைக்கு எடுத்து செய்யறதால ஒரு 15-20 ஏக்கர் அப்படி செய்யறீங்க. அதை செய்யறதுக்கு இதை நீங்க மேனேஜரியல். இது வந்து முழு நேரம் நீங்கள் பாக்குறாமல் ஆக்களை வச்சு பாக்குற அப்படி இல்ல நாங்க சம்பளத்துக்கு ஒரு ஆளை போட்டுதான் பாக்குறது. இன்றைக்கு அவர் வந்து அவர்கிட்ட வயல் அறிவட்டுன்னு சொன்னா போல ஆள் போயிட்டு தான் நான் இன்றைக்கு வந்து பாக்குறேன். இப்ப இந்த மாடுகள் வந்தோன்னா உங்களுக்கு மெயினா வந்து இந்த மாடல வந்து என்ன மாதிரி வருமானம் கூட வரும்? எங்களுக்கு என்ன இதுல வந்து பால் கறப்பம். பால் வந்து இப்ப சாதாரணமா இந்த மாதிரி மாடல் வந்து குறையத்தான் ஒரு ஆக கூடினது 3 லிட்டருக்கு மேல எடுக்காது. 3 லிட்டர் தான் எடுக்கும் ஊர் மாடுகள் தானே. அப்ப மற்றது வந்து மாறி நேரம் எல்லா இடமும் விதைச்சிருவாங்க, மாடு மேய்க்க இடம் இருக்காது. அப்ப மேய்ச்ச திறவையில் அதுல ஒன்றும் இல்லை தானே. அப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மடக்கி தான் மேய்ப்போம். அப்ப அப்படி மேய்க்கக்குள்ள பால் கறந்து கொள்ளாது. மாட்டுல வந்து பால் கறந்தா மாடு உடைஞ்சிரும், கண்டும் செத்து போயிடும். அதனால மேரிக்கு இதென்ன மாட்டோம். இனி கோடைக்கு இப்போ விடுகாலையில விடையக்குல நீ போடுற கண்டுகளுக்கு தான் பால் கறந்து தண்டுவோம். அதான் மாட்டை கண்டுகளை வளர்த்து. சாதாரணமா வந்து நீங்க சராசரியா எத்தனை லிட்டர் பால் கொடுக்க மாதிரி வரும்? இப்ப அது இப்ப மாடுகள் வந்து எத்தனை மாடு கண்டு போட்டிருக்குன்ற பொறுத்து தான். ஒரு சில நேரம் 5 மாடுன்னு சொன்னால் 5 மாடு ஒரு மாட்டுல 3 லிட்டர் இல்ல 2.5 லிட்டர் 2 லிட்டர் அப்படித்தானே மாடுகள் ஒவ்வொரு கறக்கும். ஒரு மாடு கறக்குற மாதிரி எல்லாம் கறக்காது. அதுக்கேற்ற மாதிரி மாடுகள் நிக்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு 5 லெவல் 10 லிட்டர் 15 லிட்டர் கூடி குறையும். மற்ற மாட்டுல வித்தியாசம். சில மாடுகள் கொஞ்சம் கூட கறக்கும், சில குறைய கறக்கும். மற்ற மேய்ச்சல் பிறகு குறைவா இருந்தா அப்படி இருந்தாலும் குடி குறைஞ்சி அப்படி வரும். நீங்கள் எருக்களுக்கு போடுற விஷயம் எருவுகளுக்கு வயலுக்கு கட்டுற அந்த மாதிரி இது எரி வந்து இப்ப வயல் விதைக்கிறார்கள் வந்து பட்டி போட கேப்பிடும். வயலுக்கு அப்படியே காலை படல் அடைச்சு காலை போட
அது வந்து இப்படி தான் நாங்கள் விலையா போட்டு கொடுக்க, நாங்கள் விலையா போட்டு கொடுக்கல ஒருத்தருக்கு. என்னன்னு சொன்னாலும் எங்களுக்கு வயல் இருக்கிறதால எங்கட வயலுக்கு போடுவோம். மற்றது வேற வேற பட்டிக்காரர் வந்து அப்படி போட்டு கொடுக்குறது. ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஏக்கருக்கு இல்ல ஒரு பாத்திக்கு எவ்வளவுன்றபடி இதண்டி வேண்டுவாங்க. இப்ப சாதாரணமா உங்களோட பகுதிகள் இந்த பகுதிகளில் என்ன மாதிரி ஒரு ஏக்கர்னு சொன்னா வந்து எத்தனை அடைக்க வேண்டிய பேரும் எவ்வளவு என்ன இதுல எடுக்கிறது காசு? நான் முதல் நான் அடைச்சவங்க இங்க வேற ஒரு பட்டிக்காரர் அடைச்சவங்க ஒரு நாளைக்கு 600 ரூபா அப்படி. நாளைக்கு 600 ரூபா அப்படியா. பெரிய மாடும் பெரிய பட்டியும் கூட மாடுகள் 100 150 மாடு கூட நின்றது. ஒரு நாளைக்கு 600 ரூபா அப்படி வேண்டினவங்க வேண்டித்தான் அடைச்சவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தருக்கும் அடைக்கல. அப்படி நாங்க வந்து தோட்டம் செய்யறதால எருவலும் வந்தாலும் எரு வச்சிருப்போம். மேலதிகமா இருந்தா மட்டும்தான் எரு விற்கிறது. மற்றும்படி இப்படித்தான் எங்கட வயலுக்கு கட்டுறது, மற்ற எங்கட தோட்டத்துக்கு இருக்கிறது. ஆனா கூடுதலா பார்க்க போனா இந்த முக்கம்பம் பகுதியில வந்து பெரிய பெரிய மாடு உங்களுக்கு பட்டி வச்சுக்கிறாங்க வந்து வயல் இருக்குமே. என்ன வயல் இருக்கு கூடுதலா இருக்குமே. தங்கட தேவைக்கு தங்கட வயலு கட்டவே அப்படிதான். அதோட சார்ந்துதான் விவசாயம் பண்ணா கால்நடை வளர்ப்பும் விவசாயம் கால்நடை. குறிப்பா வந்து பூனேரிக்கு இங்கால வந்து நாங்க நிறைய கிராமங்களை வந்து பார்த்தோம். நாங்கள் இப்ப நாங்கள் இந்த கரக்காய் தீவு, நல்லூர் நிறைய இடத்துல பார்த்து கொண்டு வரோம். உங்களுக்கு நிறைய பார்த்துட்டு வரோம். கூடுதலா வந்து காந்த அளவுல இருந்தால் விவசாயம் ரெண்டுமே சேர்ந்தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு வயலுக்கு சாதாரணமா இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் நீங்க இது போட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து எத்தனை வருஷம் அது நின்று பிடிக்கும்? இப்ப போடுற இது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு வேலை செய்யும். வயலுக்கு எல்லாமே தண்டினா 4-5 வருஷத்துக்கு பவர் கூடியதாக மாட்டின் பாத்திரம் இதையும் சேர்ந்து இதுக்கெல்லாம் அந்த நோயலும் அதெல்லாம் பெருசா வராது. பதலா போடுறது மருந்து அடிக்கலாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப இது போடாமல் செய்யறாங்களுக்கு வந்து மருந்து செலவு கூடவா இருக்கும். கூடவா இருக்கும். நோய் கூடவா இருக்கும். அதனால மாட்டு இதென்றால இந்த மாட்டின் இதடுத்து தாட்டு இதுக்குள்ள நிலத்துக்குள்ள கிடங்கு வட்டி தாட்டு அதை ஒரு 2 வருஷத்துக்கு விட்டுட்டு திரும்ப எடுத்து மருந்து மாதிரி அடிக்கிறது தானே நோய்க்கா வேண்டி. முதல்ல ஆரம்ப காலத்துல கூடுதலா செய்த வேலை. இப்ப இந்த மருந்துகள் வந்த அப்புறம் அதில் விட்டு அது ஒரு பழைய முறை. என்ன உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் செய்யலாம் இல்ல. என்ன நாங்கள் ஆரம்பத்துல அப்பா செய்யறது தானே, அப்ப அதால தெரியும். நீங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் செஞ்சாலும் அப்பாட ஆரம்பத்திலிருந்து பார்த்தபடியால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாட்டின் அந்த செல்லத்திற்கு தாட்டு வச்சு செய்யற விஷயம் வந்து எல்லாருமே கூட இப்ப செய்யறதில்லை. ஆனால் மறந்த விட நல்லன்னு சொல்லுவாங்க. நல்லது அப்படிதான். அப்ப இது வந்து இப்ப நீங்க வந்து சாதாரணமா பேசுறீங்க, உங்களுக்கு இங்க செய்யறீங்க, இங்கால வந்து உங்களுக்கு மேய்ச்சல் வந்து மேய்ச்சல் தரேன் ஒன்றும் இல்லை தானே. என்ன மாதிரி உங்களுக்கு மேய்ச்சல் இருக்கு காலத்து காலம் என்ன மாதிரி இப்ப கரைச்சல் என்ன மாதிரி போகுது? அதான் நாங்கள் அதெல்லாம் பெரிய சிரமப்படுறது என்னன்னு சொன்னால், இப்ப வயல் பட்டின பிறகு விடுகாலின்னு சொல்லி எல்லாரும் மாட விடைகளை மேய்க்கலாம். இன்னொன்று கொஞ்ச காலத்தால சிறுவோம் செய்ய வலிக்கிட்டுவாங்க. குளத்தால தண்ணி கொடுத்து மட்டுப்படுத்தி தான் செய்வாங்க, ஃபுல்லா பேக்க மாட்டாங்க. மேட்டு காணிகளை விட்டுட்டு மட்ட காணிகளை செய்வாங்க. அப்பேக்குள்ள திரும்ப மாடு வந்து மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாம போகும். மற்றது இப்ப காலோகத்துக்கு வந்து புல்லா முள்ளுடமும் விதைக்கல வந்து ஒட்டுடமும் இருக்காது மாடு மேய்க்க. நாங்கள் இதுக்குள்ள இந்த உவர்பட்டை ஒரு இந்த ரோட்டுக்கு அங்கால இருக்கிறத உவர்பட்டை கிடக்குது. அதுக்குள்ளதான் நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 பட்டி மாடுகள் அதுக்குள்ளதான் மேயும். அப்பக்குள்ள இந்த எல்லாரும் மடக்கி ஒரு சின்ன சின்ன ஏரியாவை பிடிச்சுதானே மேய்க்கிறேன். அப்பக்குள்ள மாடுகளுக்கு மேய்ச்சல் இந்த முறை மட்டும் எங்களுக்கு 8 மாடு கிட்ட சேர்த்தது. ஒரு கணக்கான 2 வருஷம் 3 வருஷம் கண்டுகள் எல்லாம் என்ன மேய்ச்சல் குறைவு, சாப்பாடு மேய்ச்சல் தரவில்லை தானே, மேய்ச்சல் குறைவு. மற்றது கடும் மழை கொஞ்சம் குளிராகவும் இருந்தല്ലോ, அதால பட்டியல் வந்து எல்லாம் இந்த கூழ் மாதிரி மாடுகள் நின்று கூழ் மாதிரி வந்துச்சு. அப்ப குளிராகிட்டு குளிர் ஏறி மாடு கிடக்கும் தானே இரவுல கிடக்க குட்டாம்பு குளிர் ஏறி வந்து நடக்குது. உங்களை போல நிறைய பேர் நடக்கும். என்ன இல்ல எங்களை விட கூட மாடுகளும் செத்து இருக்குது. 20-25 மாடுகளுக்கும் செத்து இருக்கு இந்த முறை மேரிக்கு. இந்த மாடு வச்சிருக்காங்க ஒரு பிரச்சனை, மேய்ச்சல் தரவே இல்லாத. அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து நாங்க வந்து எங்க போய் கேட்டாலும், இப்ப பூனாரியில சரி, முல்லைத்தீவுல சரி, கிளிநொச்சி சரி, எங்க போய் கேட்டாலும் இதை சொல்றாங்க. இப்ப ஏன்னா அரசாங்கம் உங்களுக்கு செஞ்சு தராம என்ன காரணம்? அப்படி என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்க இப்ப இவங்க வந்து இப்ப நாங்க மாடு வச்சிருக்கிறோம்னு சொல்லி இப்ப இது சார்ந்து அமைப்புகள் உள்ளூருக்கு இருக்குதான் அமைப்புகள், சமகார அமைப்போ இல்ல அதுக்குள்ளதான் பேரு இவங்க இது
அதுகள் ஊக்கப்படுத்தி கதைக்கிறீங்க கேட்கிறீங்களா இப்ப அந்த மட்டக்களப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மயிலத்தமிழ்ல கொஞ்ச நாளா அந்த மேய்ச்சல் தர பிரச்சனை போயிட்டு இருந்தது அவங்க கூட மாடு வச்சிருக்கிறது அதால அவங்க கதைச்சவங்க அது இப்ப கொடுத்தாங்களா கொடுக்கலையா தெரியாது அந்த அவங்க வந்து போராட்டம் செஞ்சவங்க அப்ப அப்படி ஏதாவது ஒன்று அவங்க முயற்சி செய்யணும் மற்றது இப்ப நாங்கள் கடிதம் எழுதியோ இல்லாட்டி ஒரு ஆள் சந்திச்சு இப்ப கதைச்சாக்கள் கூட அவங்க அந்த அக்கறைப்படுத்துறாங்க அரசாங்கத்துல இருக்கிறார்கள் வந்து இதை ஒரு என்னென்ன சொல்றது எங்களுக்கு சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து இதன்றாங்க இது அதால இடங்கள் இருக்குது இதுக்குள்ள நிறைய இடங்கள் இருக்குது மேய்ச்சல் தரவையா இதாண்டி விடலாம் அவங்க அங்கீகரிச்சு விட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குள்ளேயே மாட்டை வச்சு தண்டலாம் இப்ப அதான் பிரச்சனை வந்தா எல்லாத்தையும் கூட சொல்றது அதான் சொல்ற விஷயம் தான் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிடைச்சது இப்ப சில இடங்கள்ல வந்து காலபோகம் மட்டும் தான் செய்வாங்க அதுக்கு பிறகு 10ஆம் மாசம் வரைக்கும் விடலாம் உங்களுக்கு 2 போகம் சேரவடியா கட்டாயம் உங்களுக்கு சிக்கல் வரும் என்ன இந்த பிரச்சனை வந்து என்ன சொல்றது நாங்களும் நிறைய இடத்துல பாக்குறோம் என்ன நீங்க சொன்ன மாதிரி அவங்க நாட்டின் அரசாங்கத்தின் பிள்ளையால அப்படியே போகுது என்ன சொல்ற வாழ்க்கைக்கு முக்கியமானது விவசாயம் அதுக்கு அத்தியாவசியமானது கால்நடை ஆனா இதை ரெண்டையும் வந்து அரசாங்கத்துல இருந்து கவனிச்சு அதுக்குரிய தீர்வு கொடுக்கறது வந்து குறைவான நிறைய இடத்துல நாங்க அறிஞ்சிருக்கோம் அரசாங்கம் மனம் வச்சாதான் அது வந்து சரி நடக்குது மற்ற வந்து இப்ப நீங்க வந்து இது மேய்ச்சல் எல்லாம் வந்தா இதுக்கெல்லாம் நீங்க வந்து வீட்டுல வச்சு தீனி போடவே இல்லை என்ன வீட்டுல வச்சு அப்ப எப்படியோ வீட்டிலேயே ஒரு 4 சவாரி மாடு இருக்கு தானே அது வச்சிருக்கோம் அதுக்கு சாப்பாடு பண்ணி கட்டாது தவிடு கடலைக்கோது பரப்புக்கோது அது 2 பண்ணி போடுறது அது ஒரு மேட்ச் பேக்கு 4000 5000 கடலைக்கோடு 7000 1000 அப்படி வரும் அதை வச்சு பாக்குறதே பெரிய கஷ்டம் இதுகளையும் கொண்டே வச்சு பார்க்க போனால் மாடு வளர்க்கறது பயன் எடுக்கணும் நிக்கிற மாட்டை விட்டு தான் சாப்பாடு பண்ணும் அப்படிதான் வரும் ஒரு லாபம் பண்ற ஒன்று வராது இப்ப நாங்க பட்டியில போடுற கண்டுகள் நல்ல கண்டுகளா போட்டு சென்று சொன்னாலும் அதை நானே குத்தி குறியெல்லாம் சொல்லிட்டு பழக்கிறது பழக்கி கொண்டு போய் சவாரி கலைக்கிறது எல்லா இடமும் போடுறாங்க இங்க முல்லைத்தீவு வட்டாப்புல அக்கரன் மற்றது இங்க எங்க கண்டாவல புளியம்புக்கண ஒவ்வொரு சவாரி விட இருக்கு தானே அந்த இடங்கள் எல்லாம் போடுறாங்க இப்ப சவாரி மாடுக்கு நீங்க என்ன புரிம்பாத வந்து அதை வச்சு வளர்க்கணும் இல்லாட்டி சும்மா இந்த மாடுல எடுக்கிறோம் இந்த மாட்டுல எடுத்து இதன்றாங்க சில பேர் வந்து போய் திருவண்ணாமலைக்கு போய் எல்லாம் அந்த பெருமின வடக்கங்கண்டுகள் பண்ணி வந்து கிளைப்பாங்க அது கொஞ்சம் வளர்த்தி கூடவா இருக்கும் ஓடுறது கூட இதா இருக்குன்னு சொல்லி இந்த மாடு கண்டும் கிளைப்பாங்க சிலது எங்கட ஊர்கண்டுகளும் ஓடி பரிசு எடுக்கும் சில வேளை அவங்கட கண்டு ஓடாமலும் விடும் அது போட்டி என்னதுன்னா அந்த கண்டுகளோட எங்கட கண்டு ஓடணும்ன்றது நீங்க சவாரி மாடுக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க சொல்லுங்க மாட்டுக்கு வந்து ஆரம்பத்துல நானே குத்தினா பிறகு கைத்தை தூக்கி கட்டுறது இப்ப தலை தூக்கி நிக்க மாடுந்தேன் உடம்பு வந்து இழுபட்டு இதா வரும் வந்து அதுக்கு பிறகு நீச்சல் வளர்க்குறது நீச்சல் வளர்க்கினா வந்து மூச்சு இது களைப்பாடு வர்றதுக்காக பேருந்து வந்து ரோட்டுல சும்மா மோட்டர் சைக்கிள்ல கலைக்கிறது வேகம் காட்டுற மாட்டுக்கு மற்றது வந்து உழவு மாட்டு சவாரி மாட்டையே உழுவுறது கிளப்பை ஊட்டி உலகில மாடு வந்து இந்த கிளப்பை இழுக்க கால் வந்து நல்ல பலப்பாகும் அதுக்காக வேண்டிய அப்படி செய்யறது மற்றது திரும்ப போயாவது என்னென்ன சவாரிக்கு போறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல் இருக்கா பண்டில் பூட்டி பார்ப்போம் பண்டில் பூட்டியோ கிளச்சி பார்ப்போம் இருக்கா பேகமா கிளச்சி பார்த்து தண்டி மற்றது ஒண்டை விட்ட ஒரு நாள் மாட்டை ரோட்டுக்கு எடுத்து எந்த நேரமும் ஓட விட்டு கொண்டே இருப்போம் இந்த களைப்பொடி விடுறதுக்காண்டி மற்ற களைப்பொடி விடுறதுக்கு வெந்தயங்கள் ஊற போட்டு அதுகள் பருக்கிறது மற்றது குளுக்கோஸுகள் தேயிலை சாயம் ஏன்னா வேலை திட்டம் தான் சும்மா இல்ல சவாரி மாடு கடுமையா வினாக்கட்டு தானே தண்டணும் இது உங்களுக்கு இப்ப இதுல வந்து இப்ப நீங்கள் இதுல எடுத்து வளர்க்குறீங்க இதை விட இது நீங்க அந்த இறைச்சியில கொடுக்குறது அப்படி இதுகள்ல வந்து இப்ப சில மாடுகள் வந்து இப்ப என்னன்னு சொல்றது கேப்ப கண்டுகள் ஏதாவது நாமங்கண்டுகள்ண்டா இப்ப நாமங்கண்டு ஒரு அளவுக்கு மேல வச்சிருக்கல இப்ப பசுமாடுன்னா கண்டு போடும் நாமங்கண்டு வந்து இப்ப ஒன்று பண்டிலுக்கோ இல்ல சவாரிக்கோ ஒன்று இல்லாம வச்சிருந்தால் அது வளர்ந்து ஒன்னும் செய்யலாத அப்ப அதை இறைச்சிக்கு விற்கிறது அப்படியா நான் அது இப்ப நீங்கள் இறைச்சிக்கு விற்கும் வந்து என்ன அடிப்படையில விலை கிலோவுக்கு அப்படி பாக்குறது இங்கால அப்படி கிலோக்கு இதுன்ற மதிப்பீட்டு விலையில சாதாரணமா எவ்வளவு போகக்கூடிய மாதிரி இருக்கு மாடுகள் வந்து சைஸை பொறுத்து தான் விலை போகும் என்ன ஒரு 60ல இருந்து 150க்கு உள்ள விற்பேன் மாடுகள் சைஸை இதை பொறுத்து தெளிவுகள் நீங்கள் பால் மாடு வளர்ப்போல இறங்காமல் இதுல இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு இப்ப பால் மாடு வளர்ப்போல இறங்காம அந்த விரிப்பாங்களதும் இல்லையோ
பால் மாடுன்னு சொல்லி இந்த நீங்கள் இந்த ஏசிகே அப்படி அதுகள் வளர்க்கலான்னு இங்க வளர்க்கறதுனா சரியான கஷ்டம். இந்த மாடுகளே தாக்க பிடிக்கிறது இல்லை. அதுல சும்மா ஒரு மாடு 2 மாடு வச்சு வீட்டு வழிய பார்க்கலாம். பெரிய பட்டி மாதிரி அப்படி இங்க பார்க்கலாம். மற்ற வேலைக்கு இப்ப நீங்கள் வெயில் மழைக்கெல்லாம் கொண்டு இருக்கிறீர்கள், காலத்துக்கு நோயால் எதுவும் கூட வரதும் இந்த மாதிரி நோய் கூட வராது. இதுகளுக்கு வந்து இந்த தொண்டை அடைப்பான்னு சொல்லி தொண்டை அடைப்பான் நோய் வர்றது மேயாம கிடக்குங்க. மற்றது இந்த மழை காலத்துல வந்து மாடு குளிராக்குறதுன்னா உடம்பு நடுங்கி கால் கையெல்லாம் முறைச்சிடும். மாடுகளும் நடக்காது. என்ன பண்ணு, ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியா மழை வெயில இல்லைன்னு சொன்னா மாடு இந்த உடம்புல வெயில் பிடிக்காம அப்படியே கிடந்த மாதிரியே அப்படியே காலெல்லாம் முறைச்சிடும். நிமித்தி எழும்பாது. அப்படிதான் எங்க மாடுகள் 2 மாட்டுக்கிட்ட செத்தது அப்படி வரும். மற்றது இந்த அம்மை நோய் என்று சொல்லி அம்மை நோய் வெயில் காலத்துல வர முடியும். வெயில் காலத்துல வரும் நினைக்கிறேன். எங்க மாடுகளுக்கு அம்மை நோய் ஒரு காலம் வரையில எங்கடா குளிராக்கி மேரிக்கு குளிராக்கி சேர்த்ததுதான். மற்றது தொண்டை அடைப்பான்னு சொல்லி அதை மே ஆகிடும் சார். அப்படிதான் மற்றும்படி வேற நோயல் வந்தா நீங்க என்ன நாட்டு வைத்தியம் செய்யறோம் இல்லாட்டி நீங்க என்ன ஊசியல் வாங்க வைத்தியம் செய்யறோம்? நாங்களும் இங்க இதுல எங்களோட பிரதேச சபைக்கு பக்கத்துல இந்த கால்நடை அளவு பிரிவு இதுக்கு அவைகளுக்கு போன் பண்ணி ஊசியல் போட்டு தானே தன்றது. ஆனா முந்தைய காலத்துல இருக்கிற கை வைத்தியங்களும் இப்ப குறைஞ்சிட்டு தானே. குறைஞ்சிட்டு தானே. ஒரு தரைக்கும் தெரியாது. அதை வந்து தக்க வச்சு கொண்டு வந்துருப்பாங்கண்ணா. பணம் இதை செய்து உங்களை போல அந்த ஒவ்வொரு அனுபவங்களை வந்து ஆகலாக சொல்லி கடத்தப்பட்டிருந்தால் தெரியும். அதான் எங்கேயாவது இருந்துட்டு நாங்க ஒன்று வயது வந்த ஆகலை சந்திக்க அவே சொல்லி ஒரு அபூர்வமா இருக்கும். இப்ப அந்த பிரண்ட தண்டு மஞ்சள் உப்பு எல்லாம் முடிச்சு செய்யற அப்படியா நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன். இந்த இதுக்கு பாய் அவியலுக்கெல்லாம் மாடுகள் இந்த பாய் அவியல் ஆட்டுக்கெல்லாம் அந்த அது செய்தன்றதுதான். பிரண்ட தண்டு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு செய்யறதான். சரி அண்ணா, என்னப்பா சந்தோஷம், நன்றி. என்ன சொன்னாப்பம் உங்களோட வயதுக்கு மீறின அனுபவம்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக நாங்கள் வந்தோன்னே ஒரு வயது வந்தால் ஒரு 60 வயசு உள்ள ஆள்கிட்ட போய் நாங்கள் மாடு வளர்ப்பில் கேட்க நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் இந்த வயசில் நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க, நிறைய விஷயம் சொல்கிறீங்க. என்ன சொன்னால் இதெல்லாம் நான் வந்து அறிஞ்சு கொள்வது, இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து அறிஞ்சு கொள்ளிவிடும். மாடு வளர்ப்புகள் மூலமாக என்னென்ன நன்மதியுமே இருக்குது, எப்படி செய்யலாம்னு சொல்லி. சில பேருக்கு மாடு வளர்க்க விருப்பமாக இருக்கும், என்ன மாதிரி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு வளர்க்கக்கூடியது இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து அதுக்கு என்ன தீர்ப்புன்னு சொல்லி அப்போ பல விஷயங்கள் இருக்கும். அதுக்காக தான் இப்படி உங்களை போல சந்திக்கிறது. உண்மை நாங்கள் எதிர்பார்க்க நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு. அதை விட உங்களை போல நாங்கள் வந்து பேரட்டம் சொல்லுவாங்க. ஆப்போம் எங்களை நாட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் இப்போ வந்து வேலை இல்லையான்னு சொல்லி வந்து போதை கடுமையாகி வேலை இல்லாம தெரியக்க. இப்ப இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1-2 மாடை வேண்டி ஆரம்பிச்சு வந்தப்ப நீங்க 4 மாட்டுல வந்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்கீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 2-3 மாடை வேண்டி ஒரு தொழில் கொண்டு வந்து சொன்னால் எல்லாரும் கிட்டத்தட்ட முன்னுக்கு வந்து இப்ப வெளிய ஒரு பொழிப்புமா வர தேவையில்லை, ஒரு கஷ்டமில்லா தந்த வாழ்க்கையை. சரி, நம்ம இந்த வேலை நேரத்துல மினக்கட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட நேரத்தை செலவழிச்சு உங்களுக்காக நிறைய விஷயம் மினக்கட்டு சொன்னீங்க. அதுக்கு நன்றி. திரும்ப நாங்கள் சந்திப்போம். திரும்ப நாங்கள் வருவோம். முதல்ல வந்து நாங்கள் திரும்ப வருவோம், சந்திப்போம். சரி, நன்றி. என்ன சரி.